லைகா புரொடக்ஷன் சுபாஸ்கரன் மற்றும் ரச்சையின் பூபஸ் தயாரிப்பில் உலகநாயகன் நடிப்பில் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் இந்தியன் 2 ஜூலை 12 முதல். ஆம்ஸ்ட்ராங் கொலைக்கு காரணமானவர்கள் தண்டிக்கப்படுவார்கள் என முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். ஆம்ஸ்ட்ராங் கொலைக்கு காரணமானவர்கள் தண்டிக்கப்படுவார்கள் என முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். ஆம்ஸ்ட்ராங் கொலைக்கு காரணமானவர்கள் தண்டிக்கப்படுவார்கள் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். இது பற்றிய விவரங்களை வழங்குவதற்காக நமது தலைமை செய்தியாளர் ஷெர்லி இணைப்பில் இணைகிறார். ஷெர்லி, வணக்கம். ஆம்ஸ்ட்ராங் கொலைக்கு காரணமானவர்கள் தண்டிக்கப்படுவார்கள் என முதலமைச்சர் உறுதிபட தெரிவித்திருக்கிறார். இது பற்றிய விவரங்களை பதிவு பண்ணுங்க. மறைந்த பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் அவரது ஐநாவரத்தில் இருக்கக்கூடிய இல்லத்திற்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இன்று நேரில் சென்று அவரது படத்திற்கு மரியாதை செலுத்திய பின் அவரது குடும்பத்தினரிடம் பேசினார். இந்நிலையில் தற்போது இது தொடர்பான அறிக்கை ஒன்று வெளியிடப்பட்டிருக்கிறது. அதில் சென்னையில் கடந்த 5ஆம் தேதி சனிக்கிழமை அன்று பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் அடையாளம் தெரியாத சிவில் நபர்களால் படுகொலை செய்யப்பட்டார். அவரது இறுதி மரியாதைக்கு தேவையான பாதுகாப்பு உள்ளிட்ட அனைத்து ஏற்பாடுகளும் அரசின் சார்பாக செய்யப்பட்டிருப்பதாகவும், இந்நிலையில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இன்று ஐநாவரம் பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய ஆம்ஸ்ட்ராங் இல்லத்திற்கு சென்று அவரின் குடும்பத்தினரை சந்தித்து ஆறுதல் தெரிவித்ததையும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் ஆறுதல் தெரிவித்ததோடு இவ்வழக்கில் தொடர்ந்து தீவிர விசாரணை மேற்கொண்டு இந்த கொடுங்குற்ற செயலில் ஈடுபட்டவர்கள் அனைவரும் கைது செய்யப்பட்டு சட்டத்தினுள் நிறுத்தப்படுவார்கள் என்று முதலமைச்சர் அவர்கள் உறுதியளித்திருக்கிறார். குறிப்பாக இன்றைய தினம் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மறைந்த ஆம்ஸ்ட்ராங் அவரது மனைவி புத்துடியினர் நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினார். அந்த ஆறுதல் கூறும்போது இந்த படுகொலைக்கு காரணமானவர்களை கைது செய்யப்பட்டு இந்த கொடுஞ்செயலில் ஈடுபட்டவர்கள் அனைவரும் கைது செய்யப்பட்டு சட்டத்தின் முன் நிறுத்தப்படுவார்கள் என்று முதலமைச்சர் அளித்திருப்பதாக தற்போது இந்த அறிக்கையின் வாயிலாக தெரிய வருகிறது. மோகன்.